வரவேற்பறைக்கு மீண்டும் வரவேற்கிறோம். மெலடி பிரின்சஸ் சைந்தவி கூட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு முன்னாடி நம்மளுடைய ரசிகர்களுக்காக விழிகளில் பாடல் பாடுறேன்னு சொல்லியிருந்தீங்க. விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே, இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும். உன்னிடம் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே. உன்னிடம் தோற்கிறேன், நான் தோற்கிறேன் என்னாகுமோ இங்கே. முதன் முதலாய் மயங்குகிறேன், கண்ணாடி போல தோன்றினாய், என் முன்பு என்னை காட்டினாய், மனம் எங்கும் மனம். காலங்கத்தால் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு பாடல் எங்களுக்காக தந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ மெலடி சாங் ஆகட்டும், பஜன்ஸ், ஆல்பம்ஸ், அதுக்கப்புறமா ஃபாஸ்ட் நம்பர்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் பாடும் பொழுது நாலுமே வந்து வெவ்வேறு ஜேர்னஸ். ஸோ அந்த 4 ஜேர்னஸும் எப்படி நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக போகிறீங்க? ஐ திங்க் ஒன்று, என்னோடய குருஸ்க்கு வந்து நான் கண்டிப்பாக இந்த தருணத்தில் நன்றி சொல்லியானோம். ஏன்னா வந்து தேவ் ஆல்வேஸ் என்கரேஜ் மீ டு ட்ரை. நம்ம ஏன்னா இப்போ நிறைய கர்நாடிக் குருஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை, ஃபியூ ஆஃப் தேம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் வந்து நீ வந்து கர்நாடிக் பாடலாம், சினிமா பாடக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. பட் என்னோடய குருஸ் லக்கீலி வந்து ஐம் பிளெஸ்ட் தட் வே ஆல்சோ, பிகாஸ் யாருமே நான் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அவங்களுக்குலாம் என் சினிமா போட்டு காமிச்சிருக்கேன், அவங்க கேட்டு அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் வெரி ஹாப்பி தட் நம்ம இப்போ அச்சீவ் பண்ணுறோன்னு. ஸோ அந்த நம்மளுக்கு அந்த இது கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ வி ஸ்டார்ட் ட்ரைங் அவுட் நியூ திங்ஸ் டு டூ. அதனால் வந்து ஒரு பேசிக் எனி பேசிக் ஃபார்ம் ஆஃப் மியூசிக், பி இட் கர்நாடிக் கிளாசிக்கல் இல்லை ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் ஆர் வெஸ்டர்ன் கிளாசிக்கல், நம்ம அந்த ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு அதில் இருந்ததுன்னா மற்ற ஜானர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஃபவுண்டேஷன் வந்து கிளாசிக்கல் மியூசிக் என்ன கர்நாடிக்னு இல்லை, எனி ஃபார்ம் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக் ட்ரைனிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக இட்ஸ் மை பிலீஃப், மை ஒப்பீனியன், மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கை நம்மளுக்கு வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும், ஈஸியாக ட்ரை பண்ண முடியும். ஸோ அப்படி ட்ரை பண்ணது தான் மற்றதெல்லாம். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸில் நிறைய பேர் வந்து கர்நாடிக் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிறத விட மற்ற மியூசிக்ஸ்க்கு வந்து வெஸ்டர்ன் அதுக்கெல்லாம் வந்து அதிகமான ஈடுபாடு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து இருக்குது. அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு டிசம்பர் சீசன் எடுத்திங்கன்னா, ஒரு சபாவில் போய் நீங்கள் கச்சேரி கேட்குறீங்கன்னா பாடுறவங்களும் சரி, ஆடியன்ஸ்லேயும் சரி, யூ கேன் சி அ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். இன்றைக்கி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பெரிய பெரிய மேடை டிசம்பர் மியூசிக் சீசனில் பார்த்தீங்கன்னா என்னை விட சின்ன பசங்க இல்லை என்னோடய ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து ஆர் லேர்னிங் கர்நாடிக் மியூசிக் அண்ட் ஃபுல் டைம் எல்லாம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பட் கர்நாடிக் மியூசிக் தான் வந்து கெரியர்னு சொல்லி வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்களும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸ் அங்கே அப்ராட்லேருந்து அந்த ஊர் பசங்க வந்து கர்நாடிக் மியூசிக் ஸ்கைப்பில் கற்றுக்குறாங்க இல்லையா. வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷன் போது இங்கே 2 மாதம் வராங்க, அப்ராட்லேருந்து இங்கே வராங்க, 2 மாதம் இங்கே இருந்து குரு கிட்ட வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு வருஷம் ஃபுல்லாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ ஸ்கைப் கிளாஸஸ் அந்த மாதிரி. இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டில் கூட வந்து இப்போது நிறையா இப்போ டிசம்பர் மியூசிக் சீசனில் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் கர்நாடிக் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னே மேடைகள் இருக்குது. அவங்க வந்து தே ஆர் ஈக்குவலி டேலண்டட் அண்ட் நிறைய பேருக்கு இப்போ அவேர்னஸ் இருக்குது. நடுவில் மேபி ஒரு ட்ரெண்ட் இருந்திருக்கலாம், யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சினிமா தான் கேட்குறாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. சி எனி குட் ஃபார் மியூசிக் தே ஆர் என்ஜாயிங். இந்த சினிமா தான் இருக்கணும்னு இல்லை, கர்நாடிக் தான் இருக்கணும்னு இல்லை, என்னவா இருந்தாலும் நல்ல மியூசிக்கை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இட்ஸ் மை ஒப்பீனியன் அண்ட் ஐ சி யங்ஸ்டர்ஸ் டேக்கிங் மியூசிக் சீரியஸ்லி ஆஸ் தேர் ப்ரொஃபஷன் போது ஐ எம் ஃபீல். இப்போ அது ஒரு நல்ல ஹாபி அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடாகவும் நம்ம அந்த கிளாசிக்கல் மியூசிக்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி கிளாசிக்கல் மியூசிக் ஆகட்டும் கர்நாடிக் மியூசிக் ஆகட்டும் யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்பவே வரவேற்பை பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக நம்ம ரியாலிட்டி ஷோஸை வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்த அந்த ரியாலிட்டி ஷோஸும் இப்போ நடக்கக்கூடிய அந்த ரியாலிட்டி ஷோஸ்க்குமான வித்தியாசத்தை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? ஒன்று டைம் ஸ்பேன் ஆஃப் த ரியாலிட்டி ஷோ. இப்போ நான் இப்போது கலந்துக்கிறச்சே மெயினாக காம்படிஷன்ஸ் இருந்தது. டைம் ஸ்பேன் இவ்வளோ இப்போ 1 வருஷம் நடக்குது ஒரு ரியாலிட்டி ஷோ, எனி சேனல் இஃப் யூ டேக் 1 வருஷம் நடக்குது கன்ஃபார்ம்டாக.
ஸோ அந்த டைம் ஸ்பேன் அப்போ கிடையாது, கம்மியாக தான் இருந்தது. அண்ட் இன்னைக்கு ரியாலிட்டி ஷோஸில் இருக்கிற எக்ஸ்போஜர், இன்னைக்கு வந்து யூ டோன்ட் ஹாவ் டு மேக் இட் பிக் ஆஸ் அ பிளேபேக் சிங்கர் ஒரு கர்நாடிக் சிங்கர் ஃபார் யூ டு பிகம் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம். நம்ம வந்து பெரிய கர்நாடிக் சிங்கராக ஆனாலோ இல்லைன்னா சினிமா பாடகராக ஆனாலோ தான் இப்போ பீப்புளுக்கு நம்மளை தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமாக டெய்லி அவங்கள பார்க்கறது மூலமாக அவங்க வந்து எல்லா வீட்லேயும் ஒருத்தர் ஆயிடுறாங்க. யாருன்னே தெரியாது, ஆனால் இந்த பொண்ணு எவ்வளோ நல்லா பாடிச்சு, அந்த பையன் எவ்வளோ அவன் பேரில் நான் அர்ச்சனை பண்ணேன், இந்த பையன் தான் ஃபைனல்ஸில் வின் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இது நிறையா கிடைக்கிறாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் வரவங்க ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம், எல்லார் வீட்லயும் சர்வசாதாரணமாக பேசக்கூடிய ஒரு பேரா, அவங்களுக்கான அந்த திறமைக்கான ரெகக்னிஷனும் அதிக அளவு கிடைக்குது. பெரிய மேடை, பெரிய எக்ஸ்போஷர் அண்ட் அந்த திறமைக்கான ரெகக்னிஷன் டெஃபினட்டா இன்னைக்கு ரியாலிட்டி ஷோஸ்ல கிடைக்குது. அது வந்து அல்டிமேட்லி டிவி வந்து உங்களை பாப்புலர் ஆக்கிடுது, அதை தக்க வச்சுக்காததும் உங்க கையில. கண்டிப்பா திறமைகள் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். திறமை இருக்கிறதுனால தான் வராங்க அவங்க. திறமை இல்லாம நோபடி கேன். திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணி இவ்வளோ ஃபைனல்ஸ் வரைக்கும் வராங்க, இல்லைன்னா வந்து செமிஃபைனல்ஸ் இல்லை டாப் 10 டாப் 20 அது வரைக்கும் வராங்க. ஸோ அதுக்குள்ளேயே நல்லா பரிச்சயம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும், இன்னும் நல்லா கற்றுக்கணும், நம்மளோட லிமிடேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு ஒர்க் ஆன் யுவர் லிமிடேஷன்ஸ் நல்லா கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய யூ ஷுடன்ட் ஸ்டாப் லேர்னிங். ஆமாம், கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் இருக்கணும். நம்ம பார்த்துட்டோம் எல்லாமே தெரிஞ்சிச்சு, நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம்னு நினச்சிட்டானா முடியாது. நம்ம இன்றைக்கும் வந்து பெரிய பெரிய குருஸும் சரி வித்வான்ஸும் சரி தே ஸ்டில் லேர்னிங். ஸோ லேர்னிங்கிற ப்ராசஸ் வந்து லைஃப் லாங், யூ ஷுட் நெவர் ஸ்டாப் லேர்னிங். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இந்த ஆல்பம்ஸ்லாம் நிறையா பாடியிருப்பீங்க, கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட ஆல்பம்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சினிமா பாடல்கள், கச்சேரி பாடல்கள் எல்லாம் தாண்டி ஆல்பம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமானதாக நம்ம பார்க்கலாமா? ஏன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அது தனி. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது வேற, ஆல்பம் அப்படிங்கிறது வேற. அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஆல்பம் அப்படிங்கிறது என்ன வகையான ஜேர்னர்? மோஸ்ட்லி வந்து டிவோஷனல் தான். நான் பாடின ஆல்பம்ஸ் எல்லாமே வந்து டிவோஷனல் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்ம ஊரில் வந்து இண்டிபெண்ட் மியூசிக் ஆல்பம்ஸ்க்கு வந்து அவ்வளோ வரவேற்பு இல்லை. இப்போ ஒரு வெளிநாட்டில் வந்து இண்டிபெண்ட் மியூசிக் ஆல்பம்ஸ்க்கு வரவேற்பு இருக்கிற அளவுக்கு நம்ம ஊரில் கிடையாது. நம்ம ஊரில் வந்து மியூசிக்னாலே டக்குன்னு வந்து ஒன்று சினிமா, பாப்புலர் மீடியானா சினிமா, நெக்ஸ்ட் பாப்புலர் வந்து கர்நாடிக் மியூசிக்னு பார்க்குறாங்களே தவிர இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸ்க்கு அவங்க ஒரு தனி மனிதனை அவங்க வந்து எடுத்து ஒரு ஆல்பம் டிவோஷனலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது சினிமா ஆல்பமாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அது பண்ண இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய பேண்ட்ஸ் வந்திருக்கு, வளருது, ஆனா இன்னும் பத்தாது. ஸோ நான் பண்ணது எல்லாமே டிவோஷனல் ஆல்பம்ஸ் தான். அந்த டிவோஷனல் ஆல்பம்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாடல்? நான் வந்து கண்ணம்மான்னு ஒரு ஆல்பம் பண்ணேன், ஃபுல்லாக பாரதியாரோட லவ் சாங்ஸ், அவங்க எழுதின லவ் சாங்ஸ். ஸோ அது வந்து நிவாஸ் பிரசன்னா மியூசிக் டைரக்டர், இப்போ வந்து தெகிடிக்கும் சேதுபதிக்கும் அவர் தான் அதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து ஒரு பாட்டு நான் பாடுறேன், சின்னஞ்சிறு கிளியே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில், என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றும் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. ரொம்ப நன்றி. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஜிங்கிள்ஸ் பாடுறது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜர்னர். ஏன்னா பாடல்களில் கேட்கறது வந்து இசைக்கான ரசிகர்கள் கேட்பாங்க, ஆனால் ஜிங்கிள்ஸ் கேட்குறவங்க வந்து திடீர்னு சேனல் மாற்றிட்டு போகிறவங்க டிவி பார்த்தோன்னா இது என்ன பாட்டு ஏதோ நல்லா இருக்கு, இந்த விளம்பரம் நல்லா இருக்கு, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வகையான ஒரு மெஸ்மரிசம் இருக்கணும் அந்த வாய்ஸில். ஸோ அந்த ஜிங்கிள்ஸோட சக்ஸஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? நிறைய ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன் நான். ஜிப்ரான் இப்போ இருக்கார் இல்லையா மியூசிக் டைரக்டர், அவர் வந்து முன்னாடி விஜய்ஜிங்கிற பேரில் பண்ணிட்டு இருந்தார், அவருக்கு பாடியிருக்கேன். பாபு சங்கர் ஆட் ஃபிலிம் மேக்கர் அண்ட் ஜிங்கிள் கம்போசர், அவருக்கு நிறைய ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன். அண்ட் சாதிக்னு ஒருத்தர் மர்லி ஆட்ஸ், அவங்க நிறைய பேருக்கு ஜிப்ரான் அப்போ விஜய்ஜிங்கிற பேரில் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஃபார் ஸோ மெனி பீப்புள் ஜிங்கிள்ஸ் வந்து நிறைய ஜிங்கிள்ஸ் பாடினது
ஃபேமஸும் ஆயிருக்கு, ரொம்ப பாப்புலர். நிறைய பேர் சொல்லுவாங்க என் பொண்ணு வந்து அந்த பாட்டை போட்டு தான் சாப்பிட்றா, அதனாலே அந்த ஜிங்கிள் டிவியில் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்ல வச்சு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஜிங்கிள் வந்து இப்போ நம்ம பாட்டுனா 5 நிமிஷம் இருக்குது, சினிமா பாட்டு, கிளாசிக்கல்னால் நம்ம 3 மணி நேரம் கச்சேரி பண்ணுறோம். பட் ஜிங்கிள் வந்து யூ ஹேவ் மினிட் ஆர் லெஸ் தென் a minute தான், 30 டு minutes கன்வே to வாட் யூ வாண்ட் டு. 60 seconds only. Sorry, 30 seconds to 60 seconds தான். ஸோ அந்த நேரத்துக்குள்ளே யூ ஹாவ் டு கன்வே. அண்ட் அதோட பெரிய கிரெடிட் வந்து மெஜாரிட்டி வந்து ஷுட் கோ டு த மியூசிக் டைரக்டர். ஏன்னா அந்த 1 minute கேட்சியாக அவங்க டியூன் பண்ணாதான் நம்ம என்ன பண்ணாலும் எடுப்படும். ஸோ கண்ணன் அவருக்கு பாடியிருக்கேன், தமிழ் படம், அதோட மியூசிக் டைரக்டர். அந்த மாதிரி நிறைய ஜிங்கிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிங்கிள்ஸ் பாடுறது ஒன்று, இட் கெட்ஸ் ஓவர் வெரி குவிக்லி அந்த ரெக்கார்டிங்கு. அண்ட் இட்ஸ் ஆல்சோ நைஸ்ல திருப்பி when it comes on TV, when kids get excited, குழந்தைலாம் வந்து பார்த்தோன்னே அந்த ஜிங்கிள் பார்த்தா எக்ஸைட் ஆகுது, அது மாதிரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கண்டிப்பாக பன்முகத்தன்மை உங்ககிட்ட இருந்து எங்களால் பார்க்க முடிகிறது. உங்களுடைய வளர்ச்சி மேன்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நியூஸ் 7 சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக நாங்கள் கேட்ட பாடல்கள் எல்லாமே எங்களுக்காக பாடினதுக்காகவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப நன்றி வரவேற்பறையில் எங்க கூட வந்து பகிர்ந்ததுக்காக. ரொம்ப ரொம்ப நன்றி.